நாம இன்னைக்கு பேச போற டாபிக் சும்மா மேம்போக்கான அரசியல் அலசல் கிடையாது. இது ஒரு சர்ஜரி. ஆமாங்க, தமிழ்நாடு அரசியலோட ரத்த நாளங்களா இருக்கிற வாக்கு வங்கி, ஓட் பேங்க் பத்தி ஒரு முழு ஆபரேஷன் பண்ண போறோம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு டிவி ஆன் பண்ணா திமுக 150 இடங்கள்ல முன்னிலை, அதிமுக 60 இடங்கள்ல முன்னிலைன்னு சீட் எண்ணிக்கையை மட்டும்தான் நாம பாக்குறோம். ஆனா உண்மையான அரசியல் வல்லுநர்கள் பாக்குறது அந்த சீட் நம்பரை இல்ல, ஓட் ஷேர், அதாவது விழுக்காடு. ஏன் இது முக்கியம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2016 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. கலைஞர் தோத்தாரு. ஆனா அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.1 விழுக்காடு தான். அந்த 1% ஓட்டு தான் யார் முதலமைச்சர் யார் எதிர்க்கட்சி தலைவர்னு முடிவு பண்ணுச்சு. சோ அரசியல்ல ஒவ்வொரு 1%மும் ஒரு உயிர் போல. இன்னைக்கு நாம 1957ல ஆரம்பிச்சு எம்ஜிஆர், கலைஞர், விஜயகாந்த்னு டிராவல் பண்ணி இப்ப களத்துல குதிச்சிருக்க நம்ம தளபதி விஜய் வரைக்கும் யார்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு? 2026ல அந்த மேஜிக் நம்பர் யாருக்கு கிடைக்கும்? வாங்க டீப்பா அலசுவோம். முதல்ல தமிழ்நாட்டின் மூத்த பிள்ளையான திமுகல இருந்து ஆரம்பிப்போம். திமுகவோட வரலாற்றை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பேஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்க்கணும். 1957ல திமுக முதல் முறையா எலெக்ஷன்ல நிக்கும்போது அவங்க வாங்கினது ஜஸ்ட் 15 விழுக்காடு ஓட்டு. ஆனா அண்ணாங்கிற அந்த ஒரு மாபெரும் தலைவன் காங்கிரஸ் மேல இருந்த அதிருப்தியை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. 1967ல ஆட்சியை பிடிச்சப்போ திமுக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் 40 விழுக்காடுக்கு மேல. இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். கலைஞரோட பீரியட், எம்ஜிஆர் தனியா போனதுக்கு அப்புறம் திமுக பல தேர்தல்கள்ல தோத்திருக்கலாம். ஆனா அவங்களோட வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போனதே இல்ல. எவ்வளவு மோசமான தோல்வி வந்தானோ திமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க்னு இருக்கு. அது சுமார் 25 விழுக்காடுல இருந்து 30 விழுக்காடு. இது அவங்க ரத்தத்துல ஊறி போன உடன்பிறப்புகள் ஓட்டு. இப்போ ஸ்டாலின் பீரியடுக்கு வருவோம். தளபதி ஸ்டாலின் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நமக்கு தனிச்சு நிக்கிறதுக்கான 35 விழுக்காடு வாக்கு இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது 30 விழுக்காடு தான். மிச்சம் இருக்கிற 10 முதல் 15 விழுக்காடு வரை நமக்கு வேணும்னா பலமான கூட்டணி வேணும். இதுதான் அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். காங்கிரஸோட அந்த 4 முதல் 5 விழுக்காடு வர பாரம்பரிய ஓட்டு, விசிகாவோட 2 முதல் 3 விழுக்காடு வர தலித் வாக்குகள், இடதுசாரிகளோட தொழிற்சங்க வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள், இது எல்லாத்தையும் திமுகவோட அந்த